ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய நமக. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே. எல்லாம் ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு சமர்ப்பணம். இன்றைக்கு பராசக்தி ஸ்ரீ அன்னையுடைய 148வது அவதார திருநாள். நமது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னை பராசக்தியை பற்றி ரொம்ப அழகாக சாவித்திரி காவியத்தில் எழுதியிருக்கின்றார். அதை நாம் இன்றைக்கு இப்பொழுது நாம் பார்ப்போம். அது கொஞ்சம் அர்த்தம் புரிவது கஷ்டம்தான், தமிழ்ல தான். ஆனால் அவர் ஆங்கிலத்தில் எழுதியதை நாம் தமிழ் படுத்தி சொல்கிறோம். அகண்டத்தின் அற்புதம் புவிமிசை பிறந்தது. அகண்டத்தின் அற்புதம் புவிமிசை பிறந்தது. புரியுறதா எல்லாருக்கும்? நித்தியத்துவம் ஓர் அனித்திய ஜீவனை பூண்டது. நித்தியத்துவம் ஓர் அனித்திய ஜீவனை பூண்டது. பொங்கும் மா கடல் அனைத்தும் ஒரு சேதன திவலையில் உயிர்த்தது. பொங்கும் மா கடல் அனைத்தும் ஒரு சேதன திவலையில் உயிர்த்தது. காலம் வனைந்த வடிவத்தில் அளப்பரிய வஸ்து வந்து உறைந்தது. காலம் வனைந்த வடிவத்தில் அளப்பரிய வஸ்து வந்து உறைந்தது என்று ஸ்ரீ அரவிந்தர் பராசக்தி பூமியில நம்மிடையே உருக்கொண்டதை, அன்னையாக நம்மிடையே தோன்றியதை நமது சாவித்திரி காவியத்தில் ரொம்ப அழகாக ஏற்றியிருக்கிறார். அதாவது இந்த உலகத்தில், இந்த அகண்ட பெரிய உலகத்துல இந்த பூமியில ஒரு நித்தியத்துவம்னா, நித்தியமான இறைவன் அவர் ஒரு அனித்தியம்னா என்ன? நம்மளாம் இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு இருக்க மாட்டோம். பிறப்பு இறப்பு என்று இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஜீவனை இங்க உருவாக்கியதான் எது? இறைவன். அனித்தியமான அந்த ஒரு ஜீவனை இந்த நித்தியத்துவமான இறைவன் உருவாக்கி இருக்கிறார். அப்போ எப்படி அந்த பொங்கும் மா கடல் அனைத்தும் ஒரு சேதனத்து திவலையில் உயிர்த்ததாம். அப்படியே அந்த அத்தனை கடல் அலைகளும் சேர்ந்து ஒரு உயிரை அப்படியே ஒரு ஒரு குடத்துல ஒரு அத்தனை அலையும் இது அதுல ஒரு உயிர் பிறந்தா எப்படி இருக்கும்? அத மாதிரி இந்த பூமியில அந்த நித்தியத்துவமான ஜீவனை இறைவன் படைத்திருக்கிறார். அதாவது அது எப்படின்னா, காலம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இருக்கும் அந்த அவதாரம். அப்படி ஒரு அவதாரத்தை ஒரு வடிவமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று இறைவன் நமக்கு இந்த பூமியில் அளித்திருக்கிறார் என்று ரொம்ப அழகாக 4 லைன்ல ஆங்கிலத்தில் ஏற்றியதை நமக்கு தமிழ்ல நம்ம மொழிபெயர்த்து கொடுத்துருக்கோம். ஆங்கிலத்திலே அவர் ரொம்ப கஷ்டம், அதோட தமிழ்ல பண்றது கஷ்டம்தான் எல்லாருக்கும். ஏன்னா அவ்வளோ தூய தமிழ் இல்லையா? போயமாச்சே. அது நம்ம புரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நன்னா இருக்கு பார்த்தீங்களா? நம்மளுடைய பராசக்தி நித்தியமான கடவுள். அவ அனித்தியமா இங்க உறைஞ்சு நமக்கு பாண்டிச்சேரியை தேர்ந்தெடுத்தாள். எல்லா ஊரையும் விட்டுட்டாங்க. உலகத்துல எத்தனைலாம் இருக்கு. அவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் பிரான்ஸ் நாட்டுல. அது ஒரு வளமிக்க நாடு, நாகரிகத்துக்கே பேர் போன நாடு. அந்த நாட்டுல இந்த பராசக்தி பிறந்தா. எப்போ? 1878ஆம் ஆண்டு இதே நாள் பிப்ரவரி 21 அவதரித்தா. அங்க அவதரித்தா. ஆனா அவங்க பேர் இயற்பெயர் அல்போன்சா மிர்ரா அப்படின்னு பேரு. ஆனா அன்னைன்னு நம்மெல்லாம் சேர்ந்து மா, அன்னை, மதர் அப்படின்னு அவங்களுக்கு பின்னாடி ஒரு பேர் விட்டு அவரை அழைத்தோம். ஒரு மரியாதை நிமித்தமாக பகவானே அப்படி அழைக்க ஆரம்பித்ததிலிருந்து நம்மளும் அப்படி அழைக்க ஆரம்பித்தோம். அந்த பராசக்தியோட அவதாரம் இருக்கே, மிக பெரிய பெருமை வாய்ந்தது. எப்படின்னா அது சொல்லவே முடியாது. அதோடைய நமக்கு அந்த அவதாரம் நமக்கு நிறைய அன்னையோட
அன்னையாக இருந்து வளர்ந்து பாண்டிச்சேரியில எல்லாருக்கும் ஒரு தரிசனம் நிறைய கிடைச்சிருக்கு. அதாவது அங்க அப்போ இருந்தாங்க இல்லையா பாண்டிச்சேரியில, அன்னை வந்து உயிரோடு இருந்த பொழுது நிறைய கிடைச்சிருக்கு. நமக்கு இப்ப வந்து அதெல்லாம் படிச்சுதான் தெரிஞ்சுக்கலாம், இல்ல அந்த அங்க இருக்கிற அன்பர்கள்லாம் அங்க இருந்தாங்க, அவங்க எல்லாம் சொல்லி நமக்கு தெரியறது. இப்ப வந்து சூட்சும ரூபத்துல நமக்கு நிறைய விதத்துல அருள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம இப்ப ஒன்னும் பை ஒன்னா பார்க்க போறோம். ஆனா நிறைய நடந்திருக்கு அற்புதம். ஆனா அத்தனையும் நம்ம பார்க்க முடியாது. அன்னையோட அந்த திவ்ய தரிசனத்தையும் அற்புதத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து அன்னையின் தரிசனம். இந்த அன்னையின் தரிசனம் என்று சொல்லும் பொழுது ரொம்ப மெய்சிலிக்கிறது. ஏன்னா என் வாழ்க்கையிலே நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். முதல்ல வந்து அவங்க ஸ்தூல உடம்போடு இருக்கும் பொழுது என்னெல்லாம் அற்புதங்களை நிகழ்த்தினார்கள் என்று பார்த்தோம். அவர்கள் பிறந்து வளர்ந்த உடனே 5 வயசுலயே அவங்களுக்கு இறைத்தன்மை வந்து விட்டது. அவங்க ஒரு சின்ன குட்டி சேர்ல உட்கார்ந்துட்டு இப்படி கண்ணை மூடிட்டு தியானம் செய்வார்களாம். அது வந்து தினந்தோறும் அது ஒரு வழக்கமா இருக்குமா. ஒரு 5 வயசு குழந்தை அவங்க அம்மாக்கு பார்ப்பாங்க, என்ன இது குழந்தை மாதிரியே இல்லையே, இது இன்னும் கண்ணை மூடிட்டு அப்படியே எல்லாவற்றையுமே தன் கையில் அடக்கிக்கிற மாதிரி அதுக்கு ஒரு உணர்வு இருக்கின்றது என்று அவரை கூப்பிட்டு, என்ன உலகமே உன் கையில் தான் இருக்கா, எல்லா துயரையும் நீ தான் போக்க போறியா அப்படின்னு அவங்க விளையாட்டு அதட்டி கேட்டிருக்கும் பொழுது, எப்ப பாரு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிய அப்படின்னா, ஆமா நான் தான் போக்க போறேன் அப்படின்னு ஆணித்தரமாக அடித்து சொல்லியதான். அவங்களால ஒண்ணுமே சொல்ல முடியல. இப்படி அந்த இறைத்தன்மை வளர்ந்து கொண்டே நாளாக ஆக அவர்களுக்குள் வளர்ந்து கொண்டே போனது. அப்போ தூங்கும் பொழுதும் தியானம் செய்யும் பொழுதும் நிறைய ஆசிரியர்கள் அவருக்கு வந்து பயிற்சி கொடுப்பாங்களாம் அன்னைக்கு. அது வந்து சில சமயம் வந்து அந்த ஆசிரியர்கள் அதாவது கனவுல வந்த ஆசிரியர்கள்லாம் சம்டைம்ஸ் அவங்களுக்கு நேரவே தெரிஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது வளர வளர அந்த இறைத்தன்மையும் கூடவே வளர்ந்து கொண்டே போயிட்டு அவங்க காஸ்மிக் கிளப் எல்லாம் நடத்தி அதுல வந்து ஒரு விவாதங்கள்லாம் நடத்தினார்கள். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர்களுக்கு தினந்தோறும் ஒரு பெரியவர் காட்சி அளிச்சுட்டே இருப்பாராம். தூக்கத்திலையும் சரி தியானத்திலையும் வந்து வந்து நிறைய பயிற்சியை கொடுத்துட்டே இருப்பாங்களாம். அவங்களுக்கு புரியலையா, அண்ணன் வளர வளர இந்த வயதானவர் வந்து நமக்கு சொல்லிட்டே இருக்காரு, தினம் வருகிறாரே, அவர் யார் என்றே தெரியவில்லையே என்று அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாகும் பொழுது அப்பொழுதுதான் தெரிந்ததாம், இது வந்து யாரோ ஒரு இறைவன் தான் நமக்கு காட்சி அளித்து கொண்டிருக்கின்றார். ஸோ நமக்கு இறைத்தன்மை கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு கிடைக்க போகிறது என்று நினைக்கும் பொழுது அவர் அறியாமே கிருஷ்ணா என்று பெயரிட்டாராம். ஆனா அவங்க ஒன்றும் மகாபாரதமோ ராமாயணமோ படிச்சதில்லை, இந்தியாவுக்கு வந்ததில்லை, எந்த துறவியும் பார்த்ததில்லை, எந்த முனிவையும் பார்த்ததில்லை. ஆனா அவர் என்ன சொல்ற, கிருஷ்ணான்னு அவங்களை அறியாம வாயில வந்துருது. இப்படி இருந்து கொண்டே இருக்கும்போது ஒரு காலகட்டத்துல இங்க இந்தியாவில வந்து ஒரு யோகி இருக்கின்றார், அவர் நமக்கு வந்து இந்த ஆன்மீக விளக்கத்துக்கெல்லாம் பதில் சொல்கின்றார் என்று கேள்விப்பட்டு இந்தியாவிற்கு வந்தாங்களாம். 1914ஆம் ஆண்டு முதலில் நம்ம அரவிந்தரை பார்ப்பதற்கு இந்தியாவிற்கு வந்து பாண்டிச்சேரிக்கு வந்த பொழுது விசாரிச்சுட்டு அவங்களுடைய அறைக்கு அரவிந்தரோட அறைக்கு மாடிப்படியில மெதுவா ஏறி போறாங்க. மேலே ஏறி போகும் பொழுது அங்கு நம்ம அரவிந்தர் வந்து நின்று கொண்டு இருக்கின்றார். அவரை பார்த்தவுடன் அவங்க உடம்பெல்லாம் அப்படியே சிலிர்த்துதான். அன்னைக்கு என்னது இது, இத்தனை நாளா நமக்கு கனவுலையும் சரி தூக்கத்திலையும் சரி தெரிந்து கொண்ட வந்து இப்போ நமக்கு நிறைய பயிற்சி எல்லாம் கொடுத்து கொண்டு இருந்த அந்த நபரா என்று அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டு, அப்படியே எல்லாம் நம்ம இந்திய பெண்மணியில நம்மலாம் எப்படி நமஸ்காரம் பண்ணுவோம் அந்த மாதிரி மண்டிட்டு அவர் காலடியில அப்படியே நமஸ்காரம் செஞ்சாங்களா. அவங்களுக்கு அது மாதிரி பண்ணிலாம் பழக்கம் கிடையாது. அவங்க பிரெஞ்சு லேடி அப்படியே மண்டிட்டு நமஸ்காரம் செய்தார்கள். நமஸ்காரம் செய்த பொழுது அரவிந்தருக்கு என்ன வந்ததான் ஒரு ஒளி அன்னையிடமிருந்து அப்படியே மனதில் இதயத்தை ஒரு ஒளி வந்து அவர் உடலுக்குள் புகுந்துதான். அப்பொழுதுதான் தெரிந்துதான் அந்த ஒளிப்பிழம்பு பராசக்தியோட ஒளிப்பிழம்பு என்று அவருக்கு புரிந்தது. அவரும் பகவானான அவர் டக்குன்னு அவருக்கு பொறி தட்டியதான். நம்மளுடைய யோக நிலைக்கு உதவி செய்வதற்காக தான் பராசக்தி வந்து துணைக்கு வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்து விட்டது. அப்படியே அவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார். அன்னை வந்து நமஸ்காரம் செஞ்சு எழுந்துக்கவே இல்லை ரொம்ப நேரம். ஏன்னாக்க அவங்களுக்கு இத்தனை நாளா கிடைச்ச இந்த இறைத்தன்மையெல்லாம்
அப்படியே மறந்து போய்விட்டது. அவங்களுக்குள்ள வந்து கிருஷ்ணா என்ற ஒரு பேர் தான் நினைவு இருக்கு. அமைதி ஃபுல்லா மனசுல அமைதியும் இந்த சாந்தமும் அப்படியே ஒரு பேர் இன்பமாக கிடைத்து விட்டது. அந்த பேர் அமைதி அப்படியே அவங்களுக்குள் நிலையாக நிலைத்து விட்டது. அப்படியே எழுந்து பார்த்து இருவரும் ஒருவருக்கு ஒருவர் நமஸ்காரம் செய்தார்கள். அதன் பிறகு சிறிது காலம் சென்றவுடன் பகவான் வந்து தனிமையில் ஒதுங்கி யோக நிலைக்கு போவதற்காக ஒதுங்கினார். அப்பொழுது அவர் கூட இருந்த சாதகர்கள்லாம் ஆசிரமம் என்ன செய்ய போகிறார் ஆசிரமத்தை என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது பகவான் என்ன செய்தார், எல்லா பொறுப்புகளையும் அன்னையிடம் ஒப்படைத்து விட்டார். அது நிறைய பேருக்கு பிடிக்கவில்லை. அன்னைக்கிட்ட ஒப்படைச்சோன்னா, ஏன்னா எப்பவோ நம்ம இத்தனை நாளா அவர் கூட இருந்தோம், இப்ப 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆல இந்த வெளிநாட்டு பெண்மணி கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டாரு அப்படின்னு ஒரே கோபம் வந்து முணுமுணுக்க ஆரம்பித்து விட்டார்கள். சில பேர் ஆசிரமத்தை விட்டு போய்விட்டார்கள். உடனே பகவானுக்கு அந்த விஷயம் தெரிய வந்தது. அவர் வந்து ஒரு கட்டுரை எழுதினார். அன்னை என்று ஒரு கட்டுரை எழுதி அது நூலாக பிரசுரித்தார். அதில் வந்து பராசக்தியோட 4 அம்சங்களாக பிரிந்து இந்த பூமியில வந்திருக்காங்க. பராசக்தி 4 அம்சங்களாக பிரிந்து வேலை செய்கிறார். மகா சரஸ்வதி, மகாலட்சுமி, மகாகாளி, மகேஸ்வரி என்று 4 அம்சங்களை கொண்டு இங்க வந்து பூமியில இந்த பராசக்திக்கு உறுதுணையாக வேலை செய்ய வந்திருக்கிறார்கள். அது எல்லாம் எதற்கு அப்படி வந்திருக்காங்க? நம்ம மனிதர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும். நம்ம எல்லாம் பரிணாம வளர்ச்சி விலங்குலேருந்து வந்துட்டோம். அது அப்படியே இருக்கக்கூடாது. நம்ம இப்படியே இருந்துட்டு உழன்று அடுத்த பிறவி அப்படின்னு போயிட்டே இருக்கோம். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியவில்லையே என்று சொல்லி அதுக்கு துணை புரிவதற்காக தான் அன்னை பராசக்தி இந்த ஸ்தூல உடம்புல வந்து இங்க வேலை செய்ய வந்திருக்கிறார்கள். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் வந்து சூட்சும ரூபத்துல யோக நிலையில அந்த ஒளியெல்லாம் இங்க இறக்கிறதுக்கு வந்திருக்காங்க. இப்படி 2 அவதாரங்களும் நமக்காகத்தான், மனிதர்களை மேல மேல அப்படியே வளர்ப்பதற்கு ஒரு திருவுருமாற்றத்தை கொடுப்பதற்காகத்தான் இங்கு இந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்கிறார்கள். அதுவும் நம்ம ரொம்ப கொடுப்பனை. இந்தியாவில் அது பாண்டிச்சேரி இல்லையா, எவ்வளவு நமக்கு கொடுப்பனை. இந்த வந்து இதெல்லாம் வந்து நம்ம சப்போஸ் இப்போ வந்து இல்லைன்னு வருத்தப்படுறாங்க நிறைய பேர். இப்போ அன்னை ஸ்தூல உடம்புல இருந்தால் நாங்களாம் போவோம் இல்லையா, போய் கேட்டிருப்போம், அன்னையை பார்ப்போம். ஏன்னா நம்ம மனிதர்களுடைய எண்ணங்களே என்னன்னா, எனக்கு ஒரு கஷ்டம்னா அங்கே ஓடி போவோம், அவகிட்ட குறைய சொல்லுவோம், இப்படித்தான் இருக்கு. அப்படி இல்லை. அவங்க இருந்துட்டு போனா கூட சூட்சும ரூபத்தில் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் அத்தனை பேரும் இங்கு வந்ததுக்கு காரணம் அன்னையோட அழைப்பு தான். இல்லாவிட்டால் யாராலையும் வர முடியாது. எத்தனை பேர் வரணும்னு ஆசைப்பட்டாலும் வர முடியாம போய்விடும் இல்லையா. இத்தனை பேருக்கும்னா அன்னையோட அழைப்பு தான். நமக்கு அன்னையோட அருள் இருக்கின்றது. அதற்கு எல்லோரும் நன்றி சொல்லி இது மேன்மேலும் பெருகணும். இந்த அன்னையோட அருள் நமக்கு மேன்மேலும் பெருகணும். சூட்சும ரூபத்துல நம்மளை பார்த்துட்டே தான் இங்க இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவங்க கோட்பாடு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்க என்னன்னா பொய் சொன்னாலே பிடிக்காது அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட இது என்னன்னா, பொய் சொன்னாக்க அவங்க கிட்டக்கே வரமாட்டாங்க. யார் ஒருவர் உண்மையே பேசினான்னா அவங்களுக்கு பலனை அதிகமாக கொடுப்பார். அதுக்கு தான் போன தடவையே நான் சொன்னேன், இந்த கோட்பாடுல 3 பின்பற்றுங்க, 12ல் 9 அவங்களே கொடுத்துருவாங்க. ஐயோ இந்த குழந்தை கஷ்டப்படுறதுன்னு அவங்களே வந்து கொடுத்து நம்மளே அழைச்சிடணும். நீ வரணும்னு தியானமயத்துக்கு நினைச்சேன்னா வர வழிச்சிடுவாங்க. சரி வர இன்னைக்கு ரொம்ப வந்துட்டே இருக்கும், இன்னைக்கு ஒரு வேலை ஜாஸ்தி, நமக்கு வேற வழியே இல்லை, அதை தட்ட முடியாதுன்னு நினைக்கும் போது நமக்கு வருத்தம் ஏற்படும் இல்லையா. இன்னைக்கு தியானமயத்துக்கு போகலையே, அன்னையோட ஜென்ம தினத்தன்று போகவில்லையே, தியானம் பண்ணுவேன் என்று நாம் வருத்தப்படுவோம். ஆனா அன்னை என்ன சொல்றாங்க, கடமை முக்கியம், அந்த கடமையை போய் நீ செய். அதை வந்து உன்னால என்ன பொறுப்பா செய்யணுமோ அந்த கடமையிலே ஈடுபட்டு செய். ஆனால் நான் உனக்கு இருக்கேன், அந்த கடமையை எளிதாக முடித்து விடுவேன். ஆனா உனக்குள்ள இந்த தியானத்தன்றைக்கு இன்னைக்கு நமக்கு வந்து செய்யும் பொழுது ஒரு அமைதி கிடைக்கிறதா இல்லையா. எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி பண்ணும்பொழுது ஒரு அமைதி கிடைக்கிறது இல்லையா. அந்த அமைதியை நான் உனக்கு எங்கிருந்தாலும் கொடுத்து விடுவேன் என்று அன்னை கூறுகிறார். அதனால் யாரும் வருத்தப்பட வேண்டாம், கூடிய மட்டும் முயற்சி செய்யணும் வரத்துக்கு. அது ஒரே நேரத்துல, அதாவது
இப்பொழுது முதல்ல நம்ம வந்து 3 பிரிவுகளாக நம்ம பிரித்துருக்கு அன்னையோட அந்த தரிசனத்தை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்தூலத்தையே எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க வந்துட்டாங்க, பிறந்து வளர்ந்து பாண்டிச்சேரிக்கு வந்தாச்சு. இப்போ அன்னையோட தரிசனம்லாம் கிடைக்க போகிறது, எப்படி எல்லாருக்கும் கொடுத்தார்கள் என்பது பார்க்க போகிறோம்னு சொன்னோம். நம்ம இப்போ அதை முதல்ல ஒரு உதாரணத்தை பார்ப்போம். 2வது உலகப்போர் நடந்து முடிஞ்ச உடனே நிறைய பேர் வந்துட்டாங்க ஆசிரமத்துக்கு. வரும்பொழுது ஒரு பெரியவரும் வந்தார். அவர் வந்து ரொம்ப நல்ல நோய்வாயெல்லாம் இல்லை, நல்ல ஹெல்த்தியாக இருந்திருக்கார், நல்ல சுறுசுறுப்பாக வேலை செய்கிறார். ஆனால் அங்கே வருவர் அத்தனை பேருமே அன்னையோட அருளால் நன்றாக ஹெல்த்தியாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் நீண்ட ஆயுளுடன் இருப்பார்கள். அப்படி அந்த பெரியவரும் நன்றாக வேலை செய்து கொண்டே இருந்தார். வருடம் கழிந்தது, ஆண்டுகள் ஓடின. அப்பொழுது என்ன ஆச்சு, அவருக்கு தள்ளாமை வந்து விட்டது. கை கால்லாம் அப்படியே சுவாதீனம் இல்லாமல் போய்விட்டது, பேச முடியவில்லை என்று ஒவ்வொரு பாகமாக அவரோட உடலில் அவருக்கு பிரச்சனைகள் தோன்ற ஆரம்பித்தது. அவர் படுத்த படுக்கையாகி விட்டார். அங்க இருக்கிற சாதகர்கள் அன்பர்கள்லாம் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாரும் ஹெல்ப் பண்ணி அவரை வந்து கனிவா பார்த்துட்டு அவருக்கு வேண்டிய ஹெல்ப் எல்லாம் உதவியெல்லாம் செஞ்சாங்க. செஞ்சுட்டு அவர் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போச்சு. இது வந்து எந்த நோயுமே அவர் கிடையாது, அவருக்கு முதுமை தான், அதனால வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் போக போக அவர் கஞ்சி கூட குடிக்க முழுங்க முடியவில்லை. அப்படி ஒரு நிலைமை வந்து விட்டது. மனதில் வந்து காதுல எல்லா பேசுறது விடுறது, மனதுல ஒரு உத்வேகம் இருக்கு. ஆனா அவருக்கு அந்த கையாசிக்கமில்ல, காலாசிக்கமில்ல, அவரால் ஒன்றும் பேச முடியல. ஆனா அவர் ஏதோ சொல்றார், இப்படி இப்படி மெதுவா அசைச்சு சொல்றார். ஆனா யாருக்கும் புரியல. எல்லா அன்பர்களும் வந்து கூடி கூடி என்ன பேசுறாரு தெரியல, ஏதோ ஆசை அவருக்கு, செத்து போறாரு இல்லையா, சாகும் தருவாயில் அவருக்கு ஏதோ ஒரு ஆசை, அதை நம்ம நிறைவேற்றணுமே, என்னன்னு என்று எல்லோரும் கூடி கூடி பேசுகிறார்கள். உறவினர்கள்கிட்ட போய் கேட்கலாம், அவங்க உறவினர்கள்லாம் தெரிஞ்சிருக்குமேன்னு படிச்சா உறவினர்களை விட்டு அவர் ரொம்ப வருடமாகி விட்டதாம். எந்த உறவினர்களிடம் தொடர்பே கிடையாதாம். ஆனா யார்கிட்டையும் அவரோட ஆசைகளும் சரி வெறுப்புகளையும் எதையுமே அவர் ஷேரும் செய்ததில்லை. இப்படி இருக்கும் பொழுது எல்லோருக்கும் என்ன பண்றதுனே தெரியல. ஆனா சில பேர்லாம் சேர்ந்து பாக்குறாங்க. ரொம்ப பிரயத்தனப்பட்டு அவர் ஜாடை பண்ணுவதை புரிந்து கொண்டு, ஓ அன்னைக்கிட்ட போகணும்னு சொல்றாரு போல இருக்குன்னு இவங்களே புரிஞ்சுட்டு அன்னைக்கிட்ட போய் சொல்றாங்க, உங்களை வந்து பார்க்கணும்னு சொல்றாரு போல இருக்கு, ஏதோ ஜாடை பண்றாங்க, எங்களுக்கு புரியல அப்படின்னு அழிச்சுட்டு வா என் அறைக்கின்றாங்க. ஸ்ட்ரெச்சர்ல போட்டு அழிச்சுட்டு போறாங்க. அழிச்சுட்டு போன உடனே அந்த அறைக்குள் நுழைந்த உடனேயே அன்னையை பார்த்தவுடன் அவர் முகத்தில் ஒரு புன்முறுவல் பூத்தது. அப்படியே பார்த்து கொண்டே இருக்கார். அன்னையும் அவரை அப்படியே கண் கொட்டாமல் பார்க்கிறாங்க. அன்னையோட பார்வை தெரியும் இல்லையா, இங்கெல்லாம் நமக்கு கண்ணு இருக்கு இல்லையா, அந்த கண்ணு தான், அந்த மாதிரி கண்ணை வந்து அப்படியே உற்று பார்க்கிறார். யார், அந்த சாதகரை. சாதகரும் அன்னையை பார்க்கிறார். பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அவருக்குள் ஒரு முக மலர்ச்சி ஏற்பட்டது. பிறகு அன்னையை பார்த்து ஏதோ மெதுவாக ஜாடை செய்கிறார். அவருடைய பாதத்தை காமிக்கிறார், அன்னையோட பாதத்தை காமிக்கிறார், தன்னுடைய மார்பை காமிக்கிறார், திரும்பி பாதத்தை காமிக்கிறார், மார்பை காமிக்கிறார். இப்படி அது பண்ணிக்கொண்டே இருந்தபோது அன்னைக்கு புரிந்து விட்டது அந்த மௌன பாஷை. அவர் அருகில் சிரித்து கொண்டே தலையசைத்து கொண்டே வருகிறார். வந்து தனது காலை எடுத்து அவருடைய மார்புல வைக்கிறாங்க. அந்த சிச்சுவேஷனை எல்லோரும் பார்த்தாங்க. பார்த்துட்டு அமைதினா அமைதி, பேர் அமைதின்னு வாங்களே, அந்த மாதிரி ஒரு அமைதி கிடைத்தது. எல்லாருக்கும் இவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. அன்னையை வந்து எல்லாரும் வணங்குவாங்க, அன்னைக்கிட்ட போய் பாதத்தை தொடுவார்கள், மலர் பிரசாதம் கொடுப்பார்கள், அதுவே பேர் என்று நினைப்பார்கள். ஆனா அன்னையே அந்த காலை தூக்கி அவங்க மார்புல வச்சுட்டாங்கன்னு ஒண்ணு. ஆஹா, என்ன அற்புதம்னு எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பெரியவர் முகத்தில் ஒரு ஒளி வந்தது. அந்த ஒளி என்னாச்சு, அப்படியே ஊடுருவி அவர் உடலில் பாய ஆரம்பித்து விட்டது. அது அவருக்கு தெரியறது, உள்ள வந்து ஏதோ ஒண்ணு கடகடன் பாயறது, அதாவது ஒரு ஷாக், இந்த கரண்ட் மாதிரி. உடனே அப்படியே அவரோட சிரிப்பு முகத்தில் வருகின்றது. அப்பொழுது அன்னை வந்து பார்க்கிறார்கள். அவர்கள் முகத்திலும் ஒரு திருப்தி ஏற்பட்டது. இந்த சாதகனுக்கு நாம் நல்ல தரிசனம் கொடுத்திருக்கோம் என்ற திருப்தியோட அவர் என்ன பண்றாங்க, அழைத்து கொண்டு போக சொல்றாங்க. அவங்க அழைச்சிட்டு போறச்சு அவர் திரும்பி பார்த்துட்டே அன்னையை போறாங்க. அன்னையும் அவர் போற வரைக்கும் பார்த்துட்டே இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி நடந்த 1 வாரம் கழித்து அவர் பழையபடி ஆயிட்டார். எழுந்துக்கிறார், உட்கார்ந்துக்கிறார், நல்லா சாப்பிடுறார். கிடுகிடுன்னு 1 வாரத்தில் உடல்நிலை நன்றாக சீரடைந்து விட்டது. பழைய
நிலைக்கு எப்படி வந்தாரோ ஆசிரமத்தை அந்த மாதிரி இருந்து வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார். எல்லோருக்கும் ஆச்சரியம் தாங்கவில்லை. அதன் பிறகு அவர் எவ்வளவு வருடம் இருந்தார்? 20 வருடம் இருந்தாராம். இன்னைக்கு போயிடுவோம் நாளைக்கு போயிடுவோம்னு இருந்தவர் 20 வருடம் இருந்தாராம். அதாவது அன்னை வந்து யாருமே தண்டிக்க மாட்டாங்க. இப்போ அன்னைக்கிட்ட இப்போ நம்ம இன்னைக்கு இங்க வரோம், இன்னைக்கு அன்னையை ப்ரே பண்ணல, அலட்சியப்படுத்திட்டு போறோம்னு நினைச்சுன்னா தண்டிக்கவே மாட்டார்கள். ஆனா பலனை கொஞ்சம் இப்படி முன்ன பொண்ண லேட் ஆகும் கொடுக்கறது. இப்போ நம்ம வந்து உடனே கிடைப்பது எப்படி லேட் ஆனா தண்டிப்போ இல்லை பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கறது கிடையாது. ஆனா அன்னை வந்து இந்த அளவுக்கு நிறைய அற்புதங்கள்லாம் நிகழ்த்தி இந்த சாதகர்களுக்கு வாழ்க்கையில நிறைய வழிக்கு அவங்களுக்கு மேல மேல ஹையர் லெவல் திருவுருமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இப்படி அந்த சாதகருக்கு செய்தார். ஒவ்வொரு சாதகர்களுக்கும் அந்த மாதிரி நிறைய விதத்தில் செய்து கொண்டு இருந்திருக்கார். இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஜடத்துக்கெல்லாமும் அவங்க செய்வாங்க. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் மனிதர்களுக்குத்தான் இந்த அற்புதம்லாம் நிறுத்துவாங்க, அன்னை தரிசனம் கொடுப்பார்கள் என்றெல்லாம் கிடையாது. ஜடம், வாயில்லாத ஜீவன் எல்லாவற்றுக்குமே அவங்க செய்வாங்களாம். எப்படின்னாக்க இந்த இதற்கு ஆரோவில் இருக்கு இல்லையா, 5 கிலோமீட்டர் தான் அன்னை ஆசிரமத்திலேருந்து 5 கிலோமீட்டர் தான் அந்த ஆரோவில். அந்த ஆரோவில் நகரம் கட்டி கொண்டிருந்த நேரம், அதாவது மாத்ரு மந்திர்னு அந்த அமைப்புக்கும் அதுவும் கட்டிகிட்டே இருக்காங்க. கட்டுமான வேலை நடந்து கொண்டே இருக்கு. அங்க வந்து குடிலாம் அமைச்சு அந்த வேலை செய்யறவங்களாம் தங்கி இருக்காங்க. அப்போ அன்னை என்ன சொல்றாங்க, மாலை வேலை அப்படி சொல்றாங்க, எனக்கு வந்து ஒரு அழுகுரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த ஆலமரம் வந்து என்னை அழுதுண்டே என்னை ரொம்ப துக்கத்தை தாங்க முடியாம என்கிட்ட குறை சொல்றது. நீங்கெல்லாம் போங்கொண்டு ஒரு 4-5 சாதகர்கள் அன்பர்களை அனுப்பி நீங்க இமீடியட்டா அங்க போய் அதுக்கு ஏதோ ஒரு துன்பம் நீங்க போய் அதை சரிப்படுத்திட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இவரும் வந்து எல்லாரும் சேர்ந்து போறாங்க. போனா மாலை வேலை இருட்டு ஆயிடுது. இருட்டுல வந்து ஆலமரத்துக்கு போறதுக்கு முடியல. ஏன்னா அங்கெல்லாம் லைட் அப்பதான் போட்டுட்டு இருக்காங்க, ஏன்னா கட்டின்னு இருக்காங்க. ஏதோ முழுக்கு நாங்க அங்க எரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஆலமரத்துக்கிட்ட வந்து போய் பார்த்தா ஒருத்தருக்கு ஒன்றும் புரியவில்லை. அங்கங்க எல்லாரும் வீடுக்கு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இவர் என்ன பண்றாங்க, ஒரு பெரியவர் மாத்திரம் தைரியமாக போய் அந்த ஆலமரத்தை தடவி பார்க்கிறார். ஒரு கோடாரி வந்து அந்த மரத்துல ஒரு அப்படியே பொதிச்சு வச்சிருக்காங்க. உடனே அதை பார்த்த பெரியவர், இதை பாரு இந்த கோடாரியை எப்படி மரத்துல வந்து வெட்டி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாருமா சேர்ந்து ரொம்ப ஆழமா வேற இது பண்ணிருக்காங்க. அதை பிடுங்கி எடுத்து அந்த வேலை செய்யற ஆள்கிட்ட கொண்டு போய் இது மேல பண்ணாதுங்க, அன்னையை வந்து எங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க, இது மாதிரி செஞ்சாக்க அந்த ரொம்ப வருத்தப்படுறதான் ஆலமரம் என்று சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன உடனே அவரும் வந்து இல்லை, நாங்க வேலை செய்யறது அப்படிதான் வழக்கம், முடிஞ்ச உடனே அந்த மரத்துலயோ இல்லை எங்கேயோ ஒரு சவத்திலையோ இப்படி வச்சுட்டு போயிடுவோம், மறுநாளைக்கு வந்து எடுப்போம், எங்களுடைய வழக்கம் அப்படி இல்லை, இனிமே அப்படி செய்ய வேணாம்னு அன்னையை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு திரும்பி அங்க அன்னையிடம் போய் சொன்னபோது அன்னையே சொன்னாங்களாம், தெரியும் நீங்க எடுத்தீங்க இல்லையா கோடாரி, உடனே எனக்கு நன்றி சொல்லி விட்டது ஆலமரம், என் வழியெல்லாம் போய்விட்டது அன்னையே என்று ஆலமரம் சொல்லு. இதெல்லாம் உண்மையாக நடந்த நிகழ்ச்சி. இது வந்து பத்திரிகையிலலாம் அங்க எழுதியிருக்காங்க. அங்க வந்து அப்போ இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். எல்லாருக்கும் தெரியும் மணக்குள விநாயகருக்கு எப்படி இதுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மணக்குள விநாயகர் என்ன பண்ற, விக்கிரகத்தை ஒரு பாடடைஞ்சுதான் போயிருக்கு அப்ப கோவில். யாருமே, ஏன்னா இந்த பிரெஞ்சுக்காரர்கள்லாம் சரிவர அந்த கோவிலை நிர்ணயிக்கவில்லை. அவர்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி இந்துக்கள் வந்து இந்த கோவில் விக்கிரகத்தை வச்சுட்டு ஒரு ஏதோ ஒரு பூஜை நமஸ்காரம் என்று இப்படியே எல்லாரையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், இதற்கு ஒரு வழி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த விக்கிரகத்தை கொண்டு போய் கடல்ல தூக்கி வீசி போட்டுடணுன்ட்டு அந்த பிரெஞ்சுக்காரன் என்ன பண்றான், ஒருத்தன் வந்து நம்ம போட்டுடலான்னு கொண்டு போய் வீசி இந்த கடல்ல போட்டுட்டார். போட்டுட்டு வந்த உடனே அங்க இருக்கிற பாவம் பக்தர்களுக்கெல்லாம் அவங்களை எதிர்த்து பேச முடியவில்லை. ஏன்னா நம்ம அடிமையாக இருந்தோம், நம்ம பேசினா நம்மளை அடிச்சுடுவான், ஜெயிலில் போட்டுருவான்னு பயத்துல எல்லாருமா அங்க கூடி அந்த பூஜை நேரத்தில் போய் அந்த சிலை இல்லை, எல்லாரும் வருத்தத்தோட நின்று கொண்டிருக்கும் பொழுது அங்கு எல்லாரும் சொல்றாங்க இன்னைக்கு இல்லை, இருந்தாலும் நம்ம போய் அங்க ப்ரே பண்ணலாம்னு பேசிட்டு எல்லாரும் போகும்போது அங்க பிள்ளையார் உட்காந்துருக்காராம். அங்க கடலிலிருந்து வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. எப்படி வந்தார் என்றெல்லாம் தெரியாது, வந்து உட்கார்ந்துருக்காரு.
திரும்பி அவன் பார்த்தான், திரும்பி கொண்டு போய் வீசினான். நீ எத்தனை வாட்டி திரும்பி வந்து அவர் நிறைய தடவை இந்த மாதிரி நடந்தது. அதன் பிறகு பிள்ளையார் வந்து அன்னையிடம் முறையிட்டாராம். எனக்கு வந்து அன்னைக்கிட்ட வந்து இந்த துர்கா தேவதைகள்லாம் வந்து பேசுவாங்க. நவராத்திரினா துர்கை எல்லாம் வருவாங்க. அதை நிறைய பேர் பார்த்துருக்காங்களாம். அங்கே இருக்கிற சாதகர்கள்லாம் கூட இருக்கவங்களாம் பார்ப்பாங்களாம். இது அதே மாதிரி பிள்ளையார் வந்து பேசியிருக்காரு. என்னன்னா, எனக்கு வந்து கோவில்ல பிராகாரம் ரொம்ப சின்னதா இருக்கு, பக்கத்துல வீடு வந்துருது, அதனால என் பக்கத்துக்கு ஒரு கொஞ்சம் பெரிய இடமா எனக்கு வேணும் இந்த கோவில்ல. அதுக்கு உங்களுடைய இடத்தை கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும் ஆசிரமத்தின்னு. அதனால தானே தாராளமா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த ட்ரஸ்டி எல்லாம் கூப்பிட்டு இமீடியட்டா இதை கொடுத்தாரு. இப்பொழுதும் அங்க பொறிக்கப்பட்டிருக்கும். எல்லாரும் போய் பார்த்தா தெரியும், கோவில்ல அன்னை கொடுத்த இடம் இது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அன்னை வந்து எல்லோருக்குமே யார் என்ன கேட்டாலும் உதவி கண்டிப்பாக செய்வார்கள். அப்படிப்பட்டது. அது மாதிரி சர்க்கஸ் கூடாரம் நடந்து கொண்டு இருந்தது. சர்க்கஸ் கூடாரம் நடந்து கொண்டு இருக்கும்போது அங்கே உருமல் சத்தமும் ஒரே அமக்களமும் நடந்துருந்துதான். அப்போ எல்லோரும் சொன்னாங்க, இங்கே சர்க்கஸ் நடந்துட்டு இருக்க அன்னையே வந்து இந்த புலி சிங்கத்தெல்லாம் எப்படி நம்மலாம் சேர்ந்து ஆட்டி வச்சு நம்ம கையில் கொண்டு வச்சுருக்கோம், அவனை வித்தை காமிக்கிறது அப்படின்ன உடனே அதற்கு வந்து அன்னை சொன்னாங்களாம், எனக்கு இதில் வந்து சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சியை கொடுக்கல. உங்களை விட பலசாலியான யாரா ஒருத்தர் உங்களை இந்த மாதிரி கட்டி போட்டு நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு உங்களை ஆட்டி வைத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தானே அது வாயில்லா ஜீவன். அதை இப்படி சித்திரவதை செய்வது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. அந்த சர்க்கஸ் கூடாரத்தை இழுத்து மூடி போக சொல்லுங்கள் என்று சொன்னார்களாம். இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்களுக்கும் அன்னை வந்து நிறைய விதத்துல ஹெல்ப் பண்ணுவாங்க. இதே மாதிரி இந்த இப்ப ஸ்தூல வடிவில் என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு, அதாவது ஒவ்வொரு இதுலேயும் நான் நிகழ்ச்சி சொல்றேன், ஏன்னா நிறைய சொல்லியிருக்காங்க. கடல் சீற்றம் இப்போ நம்ம பீச்சுக்கு போனா, ஏன்னா இதெல்லாம் இப்ப ப்ரூஃப் இருக்கு, அதனால நான் சொல்றேன். கடல் இப்போ பாண்டிச்சேரிக்கு போனா அலையே அடிக்காது, பார்த்துருக்கீங்களா? கல்லு தான் எல்லாத்துலயும் கட்டிருப்பாங்க, உள்ளடங்கி போயிருக்கும். ஏனென்றால் அந்த வந்து ஒரு பீச் ஒரே சுழன்று காற்று, புயல் காற்று வீசியும் பொழுது அங்க அப்படியே அலை வேகமா சீறி கொண்டு வந்து இந்த நகரத்தையே அழித்து கொண்டே வந்துதான் ஒரு வீடு. அப்போ வந்து எல்லாரும் போய் நம்ம ஆசிரமத்துக்கும் ஆபத்து, கண்டிப்பாக இது அழிந்து விடும் போல இருக்கு அண்ணியே, என்ன பண்ணுவது, நாங்கெல்லாம் எங்க போறதுன்னு எல்லாம் முறையிட்ட போது உடனே அண்ணி நீ கவலைப்படாதுன்ட்டு அவங்க மொட்டை மாடியில் போய் நின்று 2 கையையும் தூக்கி அந்த கடலை பார்த்து, கடல் தேவதையை பார்த்து, நீ போ, பின்வாங்கு, இது வந்து இங்க நல்ல காரியம் நடக்கின்ற இடம், இந்த ஆசிரமத்தில் எல்லோரும் இறைத்தன்மையை நோக்கி எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த நேரத்தில் நீங்க வந்து எல்லாருக்கும் துன்பத்தை கொடுக்காதே, வேற எங்காவது போ என்று சொல்லி அன்னை வந்து அப்படியே கையை காட்டி அவர் கட்டளையிட்டோன்னு அது அப்படியே பின்வாங்கி சென்று விட்டுதான், இனிமேல் நீங்க வராதே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல இருந்து அது வரது கிடையாது. இதெல்லாம் உண்மையான நிகழ்ச்சி. ஏன்னா அன்னை இருந்து இதெல்லாம் செய்தான்னு ஒரு நமக்கு ஒரு உதாரணத்திற்காக நான் இதெல்லாம் சொல்றேன். அப்புறம் ஒரு செட்டியார் ஒருத்தர் இருந்தார். அந்த செட்டியார் வந்து இறக்குமதி பிசினஸ் செய்து கொண்டிருந்தார். அவர் வந்து பிரெஞ்சுக்கு அந்த கவர்மெண்ட் கிட்ட ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ், அவருக்கு பெரிய பணக்காரர். அவர் என்ன பண்ண, அங்க பக்கத்திலேயே அந்த கடலை ஒட்டி ஒரு கோடவுன் கட்டிட்டார். ஏன்னா இம்போர்ட் ஆஃபீஸ், ஷிப் எல்லாம் வரும், பொருள்லாம் எடுத்து பெரிய ஆஃபீஸ் கட்டி அதில் நிறைய பொருட்களை எல்லாம் இறக்கி வைத்திருந்தார். அந்த கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அலை வீசுகிறது, அந்த காம்பவுண்ட் வால் இருக்கு இல்லையா, அது கட்டியிருக்கும், அதை சுற்றி அந்த காம்பவுண்ட் வால் இடிஞ்சு விழுந்துருது. திரும்பி கட்டுறார், திரும்பி விழுந்த மாதிரி ஒரு 7-8 வாட்டி கட்டினார். அப்போ ஒரு காலகட்டத்தில் அந்த தண்ணியெல்லாம் அப்படியே அந்த உடனுக்குள்ள வந்து இந்த பொருள்கள்லாம் அழிச்சிடும் போல இருந்தது. லட்சக்கணக்கான பொருள் வந்து வேஸ்ட் ஆகிடும் போல. இப்போ பயந்து கொண்டே என்ன பண்ணார், இனிமே இது லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வித்துடலான்னு சொல்லிட்டு விற்கும்போது யார் வாங்குவதற்கு முன் வரவில்லை. உடனே அன்னையிடம் கொண்டு போய் சொன்னார், இந்த மாதிரி இருக்குன்னு. அன்னையிடம் அன்பர்கள்லாம் என்ன நினைச்சாங்க, இது வாங்குறதே வேஸ்ட்டு, அன்னைக்கு தெரியாதா, நம்ம எப்படி அவங்களுக்கு போய் சொல்றது, இது எங்கேயா வாங்கிட போறாங்களேன்னு நினைச்சுட்டே இருக்கும் பொழுது அன்னை ரொம்ப நேரம் பேசிட்டு அந்த இடத்தை வாங்கி விட்டார்கள். எல்லோருக்கும் ஆச்சரியம், என்ன பண்றது, வாங்கிட்டாங்களே சொல்லிட்டு நினைச்சது போது அவங்க சொன்னாங்களாம், இது ஒரு காம்பவுண்ட் வால் கட்டு, இப்ப எப்படி வருது பார்க்கலாம். கட்டினாங்களாம், அதே மாதிரி தண்ணி வந்தது, இடிஞ்சு போச்சு. திரும்பி கட்டினாங்க, தண்ணி வந்தது, இடிஞ்சு போச்சு. உடனே அவங்க வந்து சரி, இப்பொழுது கட்டதை நிறுத்து, நான் அங்கு போய் உட்கார்ந்து கொள்கிறேன் என்று ஒரு நாற்காலியை போட்டு அந்த கட்டடத்துக்கும் கடலுக்கும் அருகில் அந்த கரை கிட்ட போய் உட்கார்ந்துட்டு ரொம்ப நேரம் ஏதோ பேசினாங்க. பேசிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுத்தான். பேசிட்டு வந்த பொழுது இனிமே கட்டுங்க, இப்போ ஒன்றும் ஆகாது. என்ன அன்னையே அப்படின்ன போது, இல்லை இந்த கடல் தேவதை கிட்ட பேசிட்டேன், அது லேசில் ஒத்துக்கலை, எனக்கு இந்த இடம் வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு அது அடம் பிடிச்சது.
நான் சொன்னேன் இந்த இடம் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு நானும் வந்து அடித்தார் போல் சொல்லிவிட்டேன். 2 பேருக்கும் கொஞ்சம் நேரம் தர்க்கம் ஆரம்பித்ததுதான். அது வந்து முடியறதுக்கு லேட் ஆச்சு. ஆனால் கடைசியில் அவன் தோல்வியுற்று போய்விட்டான் என்று. அதன் பிறகு இந்த இடம் வந்து நன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் இப்படி நிறைய விஷயங்கள் நடந்தது. எனக்கு அப்பப்போ ஏதோ ஒரு நிகழ்ச்சியெல்லாம் தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு டக்குன்னு உங்களுக்கு தோணுவதே சொல்லுகிறேன். நிறைய இருக்கின்றது, ஆனால் நேரம்தான் இருக்காது. இந்த மாதிரி ஸ்தூல வடிவில் செய்த அன்னை சூட்சும அவங்க இறந்தது பிறகு, அவங்க காலமான பிறகு சூட்சும ரூபத்தில் என்னெல்லாம் செஞ்சாங்க. சரி, நம்ம அன்னையை வழிபடலாம். அன்னையை வழிபட்டால் எப்படி இந்த மாதிரி தரிசனம் கிடைக்குமா? இது நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அன்னை இருந்த போதே இப்படிலாம் நேரம் வந்து காட்சி அளிச்சாங்க, இப்ப சூட்சும ரூபத்தில் எப்படி காட்சி அளிப்பாங்க இல்லையா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆவல். கேள்வி கேட்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? நிஜமாதான் அன்னை வந்து இந்த மாதிரி சாரியோட வந்து நிற்பாங்களா, இல்ல பூக்களை எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் பிரசாதமா கொடுப்பாங்களா, எப்படி பண்ணுவாங்க? அப்ப நேரம் இருந்தாங்க, கரெக்ட் தானே அவங்க கேட்கறது? இல்ல, சூட்சும ரூபத்துல அவங்க உள்ளே இருந்து நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் நம்ம என்னெல்லாம் செய்யறோம் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க சில கோட்பாடுகளை நியமித்து வைத்திருக்கிறார்கள். அந்த ரூல் படி நம்ம நடந்துட்டாக்க கண்டிப்பாக அன்னை வந்து நமக்கு கண்டிப்பாக அருள் பாலிப்பார். எப்படின்னு சொன்னாக்க, ஒரு வேலைக்கு நம்ம விண்ணப்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த வேலையை விண்ணப்பிக்கும் பொழுது அன்னைக்கிட்ட வந்து நம்ம அருள் பாலிப்போம். நான் அருள் கிடைக்கும்ட்டு நம்ம வந்து விண்ணப்பிச்சுட்டு தியான மையத்துல வந்து வேண்டிட்டு போவோம் இல்லையா? சரி, அப்போ வந்து கிடைக்கும்னு நினைச்சுன்னு தான் பண்றோம், ஆனா கிடைக்கல இல்லையா? அன்னைக்கிட்ட நம்ம வேண்டிண்டு கிடைக்கும்னு நினைச்சுட்டு தான் அந்த விண்ணப்பத்தை வைக்கிறோம், ஆனா அந்த வேலை கிடைக்கல. உடனே என்ன சொல்லுவோம்? நானும் தினமும் போறேன், அண்ணன் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு நம்ம குறை சொல்லுவோம். அன்னையை குறை சொல்லி திட்டி விடுவோம். இப்படி நம்ம அன்னையை குறை சொல்லி திட்டறதுக்கு வேண்டான்னு தான் நான் சொல்றேன். ஏன்னாக்க நம்ம கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்கு அதை நம்ம பார்ப்போம். அன்னை வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட என்ன மிஸ்டேக் இருக்கு, ஏன் இது நடக்கல, அது முதல்ல கண்டுபிடி, என்ன திட்டாதே அப்படின்றாங்க. என்ன அந்த பாரத்துல அதாவது ஒரு கோட்டாலாம் இருக்கும் இல்லையா? கோட்டா காலம்ல ஒரு ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கோட்டா காலம்லாம் இருக்கும். அவர் வந்து இப்போ ஒரு இந்த கிளாஸ் அவங்க மாதிரி இருக்க பேக்வர்ட் கிளாஸ் ஏதோ சம்திங் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த கோட்டா இதுவா அந்த மாதிரி இருக்கிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் என்று நினைக்கும். அந்த மாதிரி இருக்காங்க, அவருக்கு அதுதான். ஆனா அவர் என்ன பண்ணிட்டா, அந்த தியானத்துல போய் உட்கார்ந்துட்டு எனக்கு சட்டப்படி ரூல் இருக்கு எனக்கு கொடுக்கணும்னு அன்னையே, அதனால எனக்கு கிடைக்கணும், அதனால நீங்க எப்படியாவது எனக்கு இந்த வேலையை கிடைக்க செய்யுங்கன்னு சொல்றாங்க. எல்லாரும் யோசிங்க, அன்னைக்கு இம்பார்ட்டன்ஸ் தரல, எனக்கு சட்டப்படி வேலை கிடைக்கணும், கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு, அதனால நான் எனக்கு எல்லா இதுவும் இருக்கு, எலிஜிபிலிட்டியும், அதனால நான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு எப்படியா கிடைக்கணும். ஸோ அதனால அதை வந்து அப்படியே வெயிட்டிங்ல போட்டாங்க. போட்டுட்டு கொஞ்சம் யோசிக்கிட்டமே என்ன தப்பு பண்ணாங்கன்னு. ஏன்னா அன்னைக்கிட்ட வந்து என்ன பண்ணணும், எதுவாக இருந்தாலும் நீ ஃபாரத்தில் ஃபில்அப் பண்ணிவிடு, உன்னுடைய க்ரைட்டீரியா எல்லாத்தையும் ரைட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க கொண்டு போய் சப்மிட் பண்ணிவிட்டு சமர்ப்பணம் பண்ணு. அன்னையே உங்ககிட்ட நான் எல்லாம் கேட்டதுக்கெல்லாம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், உங்ககிட்ட நான் சமர்ப்பணம் பண்ணுறேன், நீ பண்ணுன்னு சொல்லாமல் எனக்கு எலிஜிபிள் இருக்குது, அதனால நீங்கள் எனக்கு எப்படியாவது வேலையை வாங்கி கொடுங்கன்னு நம்ம ஆர்டர்னா போடுறோம், நீ ப்ளீஸ் பண்ணலை, சமர்ப்பணம் செய்யலை. ஸோ இதெல்லாம் வந்து நாம் பிரார்த்தனை செய்வதில் உள்ள ஒரு முறை. இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நான் வந்து எதற்காக இதெல்லாம் சொல்றேன்னா, நிஜமாவே இதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப வரோம், ஒன்றும் நடக்கலைன்னா நம்ம அன்னையை திட்டிட்டு போயிடுவோம், இதெல்லாம் வேஸ்ட், அன்னையாச்சு தியானமயமாச்சு சும்மா இதெல்லாம் அப்படின்ட்டு போயிடுவோம். இல்லாட்டி சும்மா அப்படியே ஒரு இது பூவை வச்சுட்டு போயிடுவோம். அப்படிலாம் இல்லை. உண்மையாகவே மனதார ஒரு 2 நிமிஷம் வந்து உட்கார்ந்துட்டு நம்ம தியான மையத்துக்கு வந்தோம்னா, அந்த தியான மையத்தோட பவர் வந்து நமக்கு ஒத்தரோட தியானம் செய்ய பவர் அடுத்தது இங்கே இத்தனை பேர் வருகின்றோம் இல்லையா, அத்தனை பேரோட பவரும் நமக்கு வரும் உள்ளுக்குள்ளே. அதற்குத்தான் தியான மையத்துக்கு வர்றது, வேற எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம எப்படிலாம் வழிபடுவது என்று சொல்வதற்கு, ஒன்று வீட்டில் வந்து கிளீனாக வச்சுக்கலாம், இடத்தை சுத்தப்படுத்தி புற தூய்மையாக வச்சுட்டு அந்த இடத்துல
நம்ம மனதை தூய்மையாக்கி கொண்டு நம்ம படத்தையோ இல்லை படம் இல்லை என்றால் ஒரு அமைதியாக உட்கார்ந்து கொண்டோ நாம் செய்யலாம். அப்படி இல்லையா, அதே இடத்துல உட்காரணும் தினம். உனக்கு இடமே இல்லை, ரூம்லாம் எங்கள் வீடே சின்ன வீடுங்க, இதில் வேற அன்னைக்குன்னு ஒரு இடமா, ஒரு தியான மையம் வேறையான்னு நிறைய பேர் கேட்பாங்க, தியானம் அறியான்னு. கண்டிப்பாக ஒரு மூளை இருக்குமோ, நமக்குன்னு ஒரு மூளை இருக்காதா வீட்டில்? அந்த மூளையில தினம் உட்காருங்க, அந்த இடத்த தொடச்சிடுங்க, உட்காந்துக்கோங்க, அதே இடத்துல உட்காருங்க. அதே நேரம் காலையில் 6 மணியா 6 மணி, 5 மணியா 5 மணி, ஈவினிங் 5 மணி, உங்களுக்கு தெரியும் இந்த நேரம் நமக்கு உகந்தது என்று. அந்த நேரத்தில் அன்னையை அழைத்தால் கண்டிப்பாக அந்த அன்னை உடனேயே நமக்கு அந்த பலனை கொடுப்பார். இது வழிபடுவதோட ஒரு முறை. அப்போ வேற யாராவது, ஏன்னா அந்த சூழ்நிலையே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும் அந்த இடத்துல. ஆனா அந்த நேரத்தில் நம்ம வீட்டுல சண்டையெல்லாம் போட்டுக்கூடாது, டமா டிமின்னு ஒரே அடிச்சுட்டு சண்டை போட்டுண்டு தகராறு பண்ணக்கூடாது, யாரையும் கோபமாக திட்டி விட்டு உட்காரக்கூடாது. இந்த கொள்கையெல்லாம் இதெல்லாம் நம்ம முதல்ல மாத்திக்கணும். போய் பேசக்கூடாது. இப்படி எல்லாம் இருந்தோம்னா கண்டிப்பாக அன்னை நமக்கு வழிவிடுவார். இப்படி அன்னையை நம்ம வழி செய்வதற்கு நிறைய வழிபாடு செய்வதற்கு நிறைய முறைகள் இருக்கு. தியான மையம், அடுத்து தியான மையத்துக்கும் நம்ம வரலாம். அப்படி இல்லைன்னா சமாதி போய் பார்க்கலாம், சமாதி ஆசிரமத்துக்கு போய். ஏன்னா எல்லாராலையும் போக முடியாது, பாண்டிச்சேரிக்கு போகும் நேரமும் இல்லை, நம்மளால முடியும். அந்த மாதிரி இருக்கிறவர்கள்லாம் இந்த மாதிரி தியான மையத்துக்கு செய்யலாம், கூட்டு தியானம் செய்யலாம். கூட்டு தியானம் செய்யும்போது உங்களிடம் இருக்கிற பவர் எனக்கு வரும், என்னிடம் இருக்கிற பவர் உங்களுக்கு வரும். இப்படி அதுவும் கூட்டாக நாம் தியானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக சீக்கிரம் அது நிறைவேறும். இப்படி பல விதத்தில் இது ரொம்ப கஷ்டமே இல்லையே. இப்போ நம்ம செய்கிறோம்ல, எவ்வளோ தரம் அர்ச்சனை செய்கிறோம், சேர்ந்து எல்லாரும் செய்கிறோம், லட்சார்ச்சனை செய்கிறோம், எவ்வளோ அர்ச்சனை செய்கிறோம், இல்லை கோவிலில் போய் வழிபாடுறோம். இது செய்யறது எவ்வளவு ஈஸி. மனதுக்கும் அமைதி, இது ஒரு யோகா பயிற்சி. மனதுக்கும் அமைதி, மனது நமக்கு அமைதி கிடைச்சா என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக திருவுருமாற்றம் நடைபெறும். அப்பொழுது நாம் வெளியில காருண்யமா நடந்துப்போம், எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துப்போம், இல்லையா? யாருக்கு இது பண்ணாலும் யாரையும் திட்ட மாட்டோம். இப்படி நமக்குள்ளே ஒரு பலவித மாற்றங்களை அன்னை கொடுத்து விடுவார். இப்படி கொடுக்க கொடுக்க நம்ம மனிதன் என்ன ஆகும், தெய்வ நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தப்படுவோம். இதற்குத்தான் அவதாரமாக அன்னையும் அரவிந்தரும் இங்க வந்திருக்காங்க. நம்ம அடுத்த நிலைக்கு போகணும். சும்மா இப்படி சாப்பிட்டுட்டு ஜாலியா இருந்துட்டு அடுத்த பிறவி செய்யற பாவத்தெல்லாம் பண்ணிட்டு பார்த்துக்கலாம், அடுத்த ஜென்மம், இந்த ஜென்மத்துல அனுபவி, அதுக்குதான் மனித பிறவி. அப்படி எத்தனை பேருக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ஜென்மத்துல நம்ம கொடுத்துருக்கான் கடவுள், ஜாலியா அனுபவிக்கிறத விட்டுட்டுன்னு அனுபவிச்சுட்டு நெக்ஸ்ட் ஜென்மம். இப்படி நம்ம சதகோடி ஜென்மம் எடுத்துதான் இந்த மனித ஒரு கிடைச்சிருக்கு. லேஸ்ல கிடைக்கல. இது நம்ம புல்லா இருந்திருக்கோம், புழுவா இருந்திருக்கோம், எத்தனையோ ஜீவராசிகளாக இருந்து கொண்டு விட்டு இப்போ மனித ரூபத்துல வந்திருக்கோம். உயர்த்திருக்காங்க இறைவன். அந்த அடுத்த படிக்கு போன்னு சொல்லிடுறதுக்கு தான் அவதாரமாக இங்க வந்திருக்காங்க. இவங்களுக்குலாம் தெரியலையே, திரும்பி திரும்பி உழன்று பிறவி இறப்பு பிறப்புன்று போயிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு தான் இந்த மனித பிறவியை நம்ம அடுத்த தெய்வ பிறவி ஆக்கணும். அப்பொழுது கண்டிப்பாக நமக்குள்ள அன்னையோட அவதாரம் நிகழும். அதாவது அன்னையோட தரிசனம், அருள் கண்டிப்பா கிடைக்கும். அப்போ நமக்குள்ள சொல்லும் பொழுதெல்லாம் நீ இப்படி இரு, இங்க போகாதே, உள்ள ஒரு உணர்வு சொல்லும். அந்த உணர்வு தெய்வ உணர்வு நமக்குள் கண்டிப்பாக மாற்றம் வரும். அது இப்ப தெரியாது. இன்னைக்கு நம்ம நமக்குள்ளே தியான மையத்துக்கு நம்ம ஒண்ணுமே வரல, என்ன நானும் ஒரு வாரமா போறேன், 10 நாளா போறேன், அப்படி சொல்லக்கூடாது. அமைதியா தான் நான் சொன்னேனே, ஒரே நேரத்துக்கு வாங்க தியான மையத்துக்கு. கிட்டக்க இருக்கவங்க எல்லாம் ஒரே நேரத்துக்கு வரத்துக்கு பழகிக்கோங்க. ஒரே நேரத்துக்கு வந்தா ஒரே இடத்துல உட்காரத்துக்கு பழகிக்கோங்க. சரி, அந்த இடத்துல யாராவது உட்காந்துட்டாங்களா, வேற இடத்துல உட்காரலாம், அதை பத்தி இல்லை. ஆனா அந்த நேரத்தில் பழகினோமானால் அன்னையோட அழைப்பு சீக்கிரமா நமக்கு கிடைக்கும். அதுதான் நான் சொல்றது, அன்னையோட அழைப்பு அருள் சீக்கிரமாக கிடைக்கும். இப்படி நம்மளை திருவுருமாற்றம் செய்து கொள்ளலாம். திருவுருமாற்றம் செய்து கொண்டோமானால் நம்மளுடைய தெய்வ நிலை நமக்கு அருளும் தெய்வம் கிடைக்கும். இப்ப பாரத ஸ்டேட் பேங்க் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கம்பெனிலாம் ஆரம்பிச்சுட்டு ஒரு சிம்பிள்லாம் போய் கேட்பாங்க. அன்னையே, நான் இன்னைக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு ஒரு சிம்பிள் வேணும், நீங்க தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அன்னைக்கிட்ட போய் கேட்பாங்களாம். அப்போ ஆசிரமத்தில் இருக்கிறச்சு. அப்போ ஆசிரமத்தில் இருக்கும் பொழுது அன்னை என்ன சொல்லுவாங்கன்னா, சரின்னு யார் யாருக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அவர்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. சில பேருக்கு காலில் பாதத்தை எல்லாம் வரைஞ்சு அவர்களுக்கு ஃபோட்டோ எடுப்பாங்க, இல்லாட்டி வரைபடமாக வரைந்து அதே இந்த மாதிரி கேட்பாங்க, எம்பளமாக கொடுங்கன்ட்டு. இதே மாதிரி இப்பொழுது பாரத ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா
எம்பளம் வச்சிருக்கு இல்லையா, அது அன்னை கொடுத்தது தானே. அது யாருக்கா தெரியாது, ஆனால் நிறைய பேருக்கு இந்த பாரத ஸ்டேட் பேங்க் ஆஃபோட எம்பளம் இருக்கு இல்லையா, அது கொடுத்தது நமது பராசக்தி ஸ்ரீ அன்னை. இது பாதி பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, இன்னும் புதஞ்சு இருக்கு. ஏன்னா எல்லாம் சொல்ல முடியாது. நான் இப்பவே நமக்கு நாள் ஆயிடுது, இவ்வளோ விஷயம் தான் சொல்லியிருக்கேன். ஆனால் பார்த்தா நிறைய நேரம் ஓடிடுறது. எல்லாருக்கும் வீட்டுக்கு போகணும், நம்ம செருப்பை கழட்டி வச்சுட்டு வந்திருக்கோம், உபாதையெல்லாம் விட்டுட்டு இங்கே உள்ள வந்திருக்கோம், அன்னையே தான் நினச்சிட்டு இருக்கோம். இந்த அன்னையை வந்து நம்ம ஸ்ரவணம், நான் பேச பேச உங்களுக்கு காதில் விடுறது. என்ன பேச வைப்பது அன்னை, உங்களிட்ட காதில் விழுந்து உங்க மனதில் புழுந்து அன்னை. எல்லோரும் இப்போ அன்னையாக தான் நாம் இருக்கின்றோம். இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த அன்னையோட அருள் நமக்கு கிடைச்சிருக்கு. திரும்பி போகும்பொழுது என்ன பண்றோம், செருப்பு மாட்டிக்கும் போதே நம்ம கூடவே நம்ம உபாதைகள்லாம் வந்து விடுகிறது. ஐயோ அடுத்தது போகணும், சீக்கிரம் போகணும், ஏன்னா அப்படி போய்கொண்டே இருக்கின்றது. இதுதான் உலகம். ஆனா பரவாயில்ல, இந்த 1 மணி நேரம் இது கிடைக்க 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 நமக்குள்ள மாற்றங்கள் வந்து நம்ம குடும்பமே எல்லாம் ஒற்றுமை ஆயிடும். நிறைய பேர் வந்து குடும்பத்துல அன்னையெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, நிறைய பேர் குடும்பத்துல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒத்துக்க வந்துவிடும். நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, இங்க வான்னு அழைக்க வேண்டாம், போன்னு சொல்ல வேண்டாம். ஆனா அன்னையோட அருள் அப்படி. அவங்களே பார்ப்பாங்க, என்ன இந்த அம்மா எப்படி இருந்தது, காற்றுன்னு கத்தும், கோபமா பேசும், எல்லாம் இவ்வளோ கைண்டா பேசுறது, குழந்தைய அடிக்கிறது கூட கிடையாது, எவ்வளோ அழகா அன்பா திட்டுறாங்களே, எல்லாருக்கும் ஆச்சரியமாகப்படும். அந்த ஆச்சரியத்தை உண்டு பண்ணுவது யாரு, அன்னையோட அருள். சூட்சும ரூபத்துல நமக்குள்ள இருந்துட்டு நம்ம இப்ப செய்ய செய்ய நமக்கு பண்ணி நம்மளுடைய அன்பு வந்து அந்த குழந்தைக்கு கிட்டும். நம்மளை பார்த்து தானே குழந்தை மாறுறது, அந்த குழந்தை பெரியவிடாக அது நம்மள மாறியதான் மாறும். அதற்குத்தான் அப்படியே தெய்வ அருள் கிடைத்து கொண்டே இருக்கு. இந்த தெய்வ அருள் வந்து இப்போ நமக்கு கிடைக்கிறதுனா அடுத்த ஜென்மத்துல, இப்போ இதோட போகாது இல்லையா, நம்ம மனித ரூபம் எடுத்தாச்சு, தெய்வ நிலை வந்து விட்டது. ஸோ கண்டிப்பா நம்ம தெய்வம் தான். அடுத்த நிலையில வரச்சே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இது மாதிரி தெய்வம் நிலை கிடைக்கிறது இல்லையா. அப்போ பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சொல்லியிருக்கார், ஒரு பெண் தான் அதை ஈண்டெடுக்க போகிறாள் அந்த தெய்வ குழந்தையை. அந்த அதிமானிட ரூபத்துல அந்த குழந்தை பிறக்குமா. அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தை என்ன ஆகும், ஒரு உருவமே இருக்காது, எலும்பு இருக்காது, ரத்தம் மாமிச பிண்டம் எதுவும் இருக்காது, வளைந்து கொடுக்குமா, எப்படி வேணாலும் போகுமா, எங்க வேணாலும் போகும். அதுதான் தெய்வ நிலை. ஆனா அது இப்போ லேசில நடக்காது, ஒரு 10,000 10,000 வருஷம் ஆகும். ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சிக்கும் இடையில் நமக்கு ஆயிரக்கணக்கான வளர்ச்சி உண்டாயிடுது இல்லையா. குரங்குலேருந்து மனுஷன் வரதுக்குள்ளே நம்ம நிறைய வருஷங்கள் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு புல்லு பூண்டு செடி எவ்வளோ வளர்ந்துருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு வந்து வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். நம்ம வந்து அன்னைக்கிட்ட இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம், ஜென்ம தினத்துக்காக வந்திருக்கோம். இந்த ஜென்ம தினத்துல வந்த பொழுது நமக்கெல்லாம் என்ன கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி அருள் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா அன்னையை வந்து ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளேயும் இன்றைக்கு புகுந்து கொண்டு விடுவார்கள். தெரிந்தோ தெரியாம அவர்கள் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் ஒரு ஒளியை கொடுத்து விடுவார்கள். ஆனா நமக்கெல்லாம் உடனே இப்ப பலன் கிடைச்சிருக்கு. அந்த பலன் வந்து கிடைக்கும். சில பேருக்கு அது லேட்டா அப்படிதான் போய் புகுந்து வேலை செய்யும். நம்ம ஜென்ம தினத்தன்று அன்னையிடம் போய் முறையிடும் பொழுது என்ன ஆகும், நம்ம அன்னை கிட்ட போறோம் ஜென்ம தினத்தன்று, நம்ம தினம் இது மாதிரி தியான மையத்துக்கு வரோம். இப்படி போகும் பொழுது நமக்குள்ளே திருவுருமாற்றம் அடைந்து அதுதான் நம்ம மனிதன் வந்து தெய்வமாக மாறும். இதற்கு தான் இந்த அவதாரமாக மாறி அன்னையும் அரவிந்தரும் நமக்குள்ள வந்திருக்கிறார்கள். இப்பொழுது வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு முடித்து விடுகிறேன். அன்னை வந்து எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு அனுபவத்தை கண்டிப்பாக அன்னை அன்பர்களுக்கு கொடுத்திருப்பார்கள். கண்டிப்பாக நமக்கு தெரிந்தோ தெரியாமவோ நமக்கு ஒரு அதிசயம் நடந்து இருக்கும் வாழ்க்கையில. இப்பொழுது எனக்கு, ஏன்னா நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும், இப்பதான் ரீசெண்டா எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சது. அன்னையோட தரிசனம் எங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்தது. எனது தாயார் 92 வயது, ராஜலட்சுமி விக்ரமன் பேரு. விக்ரமன்னா எல்லாருக்கும் தெரியும், ஆண்டாள் அம்மாக்கெல்லாம் தெரியும், அமுதசுரபி ஆசிரியர் விக்ரமன்னா. ஏன்னா அவருடைய ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்காங்க. கர்மயோகியை வைத்து அமுதசுரபியில் இந்த அன்னையை பற்றி எழுதினாங்க. அப்பனால்தான் நமக்கெல்லாம் தெரிஞ்சுது. பாண்டிச்சேரியில இருக்கிறது தெரியாது யாருக்கும். அதன் பிறகுதான் தெரிஞ்சு ஒவ்வொருத்தராக போனாங்க. பஸ்ல எல்லாம் போய் அழிச்சுன்னு போயிருக்காங்க. கர்மயோகி அவரோட அந்த வெங்கட்ரமணா அந்த ரோடுக்கு அந்த வீட்டுக்கெல்லாம் நாங்கெல்லாம் போயிருக்கோம். அவர் வந்து அசல் அரவிந்தர் மாதிரியே இருப்பார். ஒரே ஒரு துண்டு
மேலே ஒன்றும் இருக்காது, அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பார். அப்படி இந்த பஞ்சகச்ச மாதிரி அப்படி அந்த இதை கட்டிட்டு அப்படி அவ்வளோதான், அப்படி இப்படி முழங்கால் விட்டு அப்படியே உட்காந்துட்டு ஒரே படம் இருக்கும். வரவர்களுக்கெல்லாம் சாப்பாடு. அப்படி இருந்த கர்மயோகி எல்லோருக்கும் அன்னையை அறிமுகப்படுத்தினார். அதன் மூலியமா தான் எனக்கும் தெரிஞ்சது நிறைய விஷயங்கள். நான் வந்து இது பண்ணேன். இப்போ வந்து எனக்கு ஒரு அதனால எங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப அரவிந்தர் அன்னை டிவோட்டி. எங்க அம்மா அப்பாவும் பல பாட்டுகள்லாம் ஏற்றிருக்காங்க. அந்த பாட்டுகள் ஏற்றிய பிறகு அதை சீடியா போட்டு அதை வெளியிட்டாங்க. அவர்களுடைய எங்க அப்பாவின் 81வது சஷ்டி சதாபிஷேகம் போது கங்கை அமரன், லேனா தமிழ்வாணன், கிரேசி மோகன் இவங்கெல்லாம் அன்னையோட டிவோட்டி. எல்லாரும் வந்து எங்க அப்பா ஒரு பெரிய இதுவே இருக்காங்க, வந்து எல்லாரும் பண்ணுவாங்க. வாசவன் எல்லாரும் வந்து வெளியிட்டு எல்லாம் பண்ணாங்க. அப்போதான் முதலில் என்னுடைய பேச்சு அரங்கேற்றமாச்சு அன்னையை பத்தி. எங்க அப்பா சொன்னாங்க, எங்க குடும்பத்துல அனைவரும் அன்னையை பத்தி பேசணும்னு சொல்லிட்டார். எனக்கு ஒண்ணுமே தெரியாது அன்னையை பத்தி. அப்ப நம்ம சின்னவ வேற என்ன பேசுறதுன்னு ஏதோ பேசணும், எல்லாரும் பேசி இது பண்ணோம். ஏன்னா இன்னைக்கு அரங்கேற்றம் நடந்து எல்லாம் நடந்து. எதற்கு சொல்கிறேன்னா, இந்த அன்னையின் தரிசனம் வந்து எங்க அம்மாவுக்கு இப்ப கிடைச்சது. போன மாதம் 28 ஜனவரி அன்னை அவங்க 92 வயது கீழே விழுந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணினாங்க. 3 நாள் வந்திருந்தாங்க. நினைவு இல்லை, ஏதேதோ பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். சோடியமும் கம்மியாகி யாரையுமே நினைவில்லாம பேசுறான். ஆனால் இந்த ராத்திரியெல்லாம் அந்த அன்னையோட பாட்டு ஏற்றிருக்காங்க பாரு. மெட்டு வந்து யாரோ போட்டு பாடியிருக்காங்க. அன்னைய பாட்டு அம்மாவத்திரம் தான் அம்மாவும் அப்பாவும் ஏற்றிருக்காங்க. அத்தனை பாட்டையும் மட 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 அதே மெட்டுல பாடுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க ஏற்றதானே ஏற்றிருக்காங்க, அந்த மெட்டிலேயே பாடுறாங்க. நைட்டெல்லாம் பாடுறாங்க. ஒரு 10 வாட்டி 15 வாட்டி பாடியிருப்பாங்க. நான் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டே, அம்மா உனக்கு அம்மா அம்மா உனக்கு எப்படிமா இவ்வளோ அருள் கிடைச்சது, உனக்கு எப்படிமா இவ்வளோ அருள் கிடைச்சுன்னா சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு பக்கத்துல அன்னை படம் இருக்கு பாரு, என்னை பார்த்து எப்படி சிரிக்கிறாங்க பாரு அன்னை. அதனாலதான் சிரிக்கிறாங்க போலக்கு. அம்மா என்னப்ப நான் சொன்னதுக்கு சிரிக்கல, சிரிச்சாங்க. என்னன்னா இது சொன்னதுக்கு சிரிக்கிறாங்க நான் நினைத்த போது, அன்னை என்னை பார்த்து சிரித்து கொண்டே இருக்கார் பாரு, சிரித்து கொண்டே இருக்கா பாரு என்று உயிர் பிரிந்து விட்டது. அன்னை தரிசனம். அன்னையோட பாட்டுக்களை 92 வயதில் பாடி ஆரோக்கியமாக இருந்தார்கள். ஏன்னா அன்னை கிட்ட யார் வந்தாலும் அந்த அன்னையை வந்து கைவிட மாட்டார்கள். அவர்களை கை தூக்கி, ரொம்ப நோய்வாயெல்லாம் அவ்வளவா இருக்காது, நோய்வாய்ப்பட மாட்டார்கள். தன் வேலையை தானே செய்து கொண்டிருந்தார்கள். அது ரொம்ப அதிசயம் இல்லையா? நான் நடக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கேன். ஆனா அம்மா வந்து 92 வயசுல ஒரு வாக்கிங், அங்க பாத்ரூம் போகும்போது வாக்கிங் ஸ்டிக் வச்சு டக் டக் நடப்பாங்க. எல்லா இடத்துக்கும் ஆச்சரியமாக தானே சாப்பிடுவார்கள், தானே வந்து இட்லி செய்வார்கள், தானே பால். எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு திடகாத்திரமான ஒரு உடம்பை கொடுப்பார்கள் அன்னை. எதற்கு சொல்கிறேன்னா, அங்க எப்படி ஆசிரமத்தில் கொடுத்தார்களோ, ஸ்தூல உடம்பில் இருக்கும் பொழுது அன்னை உயிரோடு இருக்கும் பொழுது அந்த சாதகர்களுக்கெல்லாம் எப்படி கொடுத்தார்களோ அதே போன்று அந்த சக்தியை நமக்கெல்லாம் கொடுப்பார்கள் என்றுதான் இதை நான் சொன்னேன். இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு இல்லை, கண்டிப்பா எல்லாருக்கும் கொடுப்பாங்க. நம்ம வந்து நீண்ட ஆயுள் வேணுன்றது கூட இல்லை, நம்ம நல்லது யாரையுமே கஷ்டப்படுத்தாம நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு இருப்பதற்கு என்ன செய்யணும்? அன்னையை தான் நம்ம பிரார்த்திக்கணும். அன்னை தான் பராசக்தி. அன்னை தியானம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு எல்லா வழியும் கொடுத்து விடுவார் என்று சொல்லி, அன்னையோட தரிசனம் எல்லாம் எல்லோருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். இங்க நீங்க வந்து தியான மையத்தில் இவ்வளவு பொறுமையா இருக்கீங்கன்னா, இவ்வளவு சேர்க்கணும், அது யாரோட இது? இதெல்லாம் அன்னையோட அருள் தான் இல்லையா? கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு மன நிறைவு ஏற்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். மன அமைதி, கண்டிப்பாக பேர் அமைதி எல்லோருக்கும் கிடைக்கும் என்று சொல்லி நான் இந்த உரையை முடிக்கின்றேன். நன்றி.